இப்போ கேளுங்க. வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்கள். என்ன உங்கள் பேர் என்னங்க? நீங்கள் எந்த ஊருங்க? நான் பாஸ்கர், ஈரோடு. என்னங்க சுற்றுப்பயணம் வந்திருக்கிறீங்களா? ஆமாங்க, சுற்றுப்பயணம் தாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரிங்க. இது என்ன இதுக்காக? மத நல்லிணக்கத்துக்காக. சரிங்க. இது தினமும் எத்தனை மக்களை சந்திப்பீங்க? தினமும் 1000 பேர்களை சந்திக்கிறேன். சரிங்க. அவருடைய குறைகளை நான் சட்டப்படி தீர்க்கிறேன். சரிங்க. அவங்க குறையெல்லாம் தீர்ப்பீங்களா? நிச்சயமாக தீர்த்து வச்சிருக்கிறேன். சரிங்க. நீங்கள் என்ன கட்சிக்காரரா? எந்த கட்சிங்க? நான் எந்த கட்சியும் இல்லைங்க. சரிங்க. நான் ஒரு பொதுவான மனிதன். எனக்கு எதுக்கு கட்சி? நான் என்ன தேர்தலில் நின்று 1000 கோடி சம்பாதிக்க போகிறேன்னே? சொல்லுங்க. எனக்கு பணம் தேவையில்லை. நான் காமராஜர் வழி வந்தவன். ஆமாம், 1000 கோடிக்காக ஆசைப்பட்டு தேர்தலில் நின்று சரிங்க நான் சம்பாதிக்க விரும்பலை. சரி, எனக்கு இருக்கிற பணம் போதும். சரிங்க. அப்போ இது தென்காசி கொலையை பற்றி உங்களோட கருத்து என்னங்க? தென்காசி கொலை வெறும் 500 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ஒரு கொலை நடந்திருக்குது. அவன் வாட்ச்மேனு, ஒரு கோயிலில் வாட்ச்மேனு. அவன் ஒரு 500 ரூபா ஆசைப்பட்டு 500 ரூபா கேட்டிருக்கான். அந்த ஆணவக்காரி என்ன செஞ்சுருக்கா? 500 ரூபா தர முடியாதுன்னு சொல்லி அவள் செல்வாக்கை பயன்படுத்தி சில தவறான அதிகாரிகளை வைத்து அடித்து உதைத்து துன்புறுத்தி அந்த இளைஞனை கொலை செய்கிறதுக்கு அவள் காரணமாயிட்டான். இப்போ அவன் நீலி கண்ணீர் வடிக்கிறான். அவன் உயிர் போனதும் எனக்கு வருத்தம்னு. நீ எதுக்காக அவன் மேலே வன்முறையை ஏவி விட்ட? நீ படிச்சிருந்தா, உனக்கு கவர்மெண்ட் சம்பளம் வந்திருந்தா, நீ ஒழுங்காக தானே இருக்கணும். நீ எதுக்கு கொலை செய்கிற? கொலையை எதுக்கு தூண்டுற? அவங்க கவர்மெண்ட் அதிகாரியா? ஆமாம், ஒரு காலேஜில் லெக்சரராக இருக்கா. அவளுக்கு அறிவு வேண்டாம்? வாத்தியாருக்கே இந்த நம்ம. ஆமாம், அவளுக்கு அறிவு வேண்டாம்? ஒரு வாட்ச்மேனை போய் கொலை செய்கிறதுக்கு ஆள் அனுப்புகிறமேன்னு கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாம்? கொலை செய்தது யார்? தமிழக அரசை சேர்ந்த ஒரு துறையை சேர்ந்த அதிகாரிகள். நான் அதுக்கு மேலே சொல்ல மாட்டேன். அவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இவ பேச்சை கேட்டு அவங்க அடித்து கொலை பண்ணிட்டாங்க. இப்போ அந்த அதிகாரிகளுக்கு வேலை போயிடுச்சு. அவங்க கோர்ட்டுக்கும் ஜெயிலுக்குமா அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன நியாயம்? இந்த கொலையை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். சரி, அப்போ திருநெல்வேலி கொலையை பற்றி? திருநெல்வேலியில் கவின்கிற ஒரு இளைஞன் இருந்தான். அவன் மாதம் 2 லட்சம் சம்பளம் வாங்கினான். அந்த ஊரில் இருக்க ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் ஒரு சித்த வைத்தியரை போய் காதலிச்சான். அந்த பெற்றோர்கள் என்ன செஞ்சுருக்கணும்? அந்த பையனையும் அந்த பெண்ணையும் கூப்பிட்டு சம்மதம் இருக்கான்னு கேட்டு திருமணம் செஞ்சு வச்சுருக்கணும். திருமணம் செஞ்சு வைக்கலையே. அவன் பட்டியலினத்தை சேர்ந்தவன். அந்த பொண்ணு பட்டியலினம் இல்லை, வேறு ஜாதி. அது என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது. அதை தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது. அவனை கொலை செஞ்சிட்டாங்க. கொலை செஞ்சது சட்டப்படியான குற்றம். அதை யாரும், மனிதாபிமானம் உள்ளவர்கள் யாரும் ஏற்றுக்கவே முடியாது. பாவம், காதலுக்காக ஒரு கொலை. அந்த கொலையை செஞ்சவன் இப்போ ஜெயிலில் இருக்கிறான். அந்த பெண்ணின் தகப்பன் அவர் ஒரு அதிகாரி, அவரும் ஜெயிலில் இருக்கார். பாவம், அந்த பையன் பட்டியலினத்தை சேர்ந்த பையன், அவனும் செத்து போயிட்டான். இதுவும் பரிதாபம் தான். இப்போ ஒரு பெண் காதல்னால் ஜாதி விட்டு ஜாதி திருமணம் செஞ்ச ஜாதி விட்டு ஜாதி காதலித்ததுனால தான் இந்த கொலை நடந்திருக்குது. இந்த கொலையை மத நல்லிணக்கம் உள்ள யாரும் ஆதரிக்க மாட்டாங்க. இந்த கொலை நடந்திருக்கவே கூடாது. நான் திருநெல்வேலியில் இருந்திருந்தால் இந்த கொலையை தடுத்திருப்பேன். தடுத்து 2 தரப்பையும் கூப்பிட்டு பேசி சட்டப்படி திருமணத்தை நடத்தியிருப்பேன். ஆனால் இங்கே இருக்க அரசியல் கட்சிகள் இந்த நல்ல காரியத்தை செய்ய தவறிட்டாங்க. பொதுவாக தென் மாவட்டங்கள் எப்போதும் கொலைக்கு பெயர் போனது தான். ஏனென்று கேட்டால் உங்களுக்கெல்லாம் தெரியும். கோவலன் என்று ஒரு பெரிய வியாபாரி இருந்தான் அந்த காலத்தில். அவன் நியாயமாக ஒரு நகையை விற்க போனான். அநியாயமாக அவனை மாறுகை வெட்டி அன்னைக்கு இருந்த பாண்டிய மன்னன் கொலை செஞ்சிட்டான். அவங்களுக்கெல்லாம் தெரியும். அதே தான் இன்றைக்கும் நடக்குது. என்ன மாறுதல் இருக்குது? அன்னைக்கு சர்வாதிகார ஆட்சி, இன்றைக்கு ஜனநாயக ஆட்சி. ஆனாலும் படுகொலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த படுகொலையை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்.
இதை யாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இனிமேல் இது மாதிரி கொலைகள் நடப்பதற்கு அரசாங்கம் தடுத்தாக வேண்டும். இது மாதிரி கொலைகளை அரசாங்கம் தடுக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், ஜாதி கட்சி தலைவர்களை அழைத்து ஒவ்வொரு மாதமும் கூட்டம் போட வேண்டும். ஒரு சமாதான கூட்டம் போட்டு அவளுடைய பிரச்சனையை அங்கேயே அதிகாரிகள் தீர்க்க வேண்டும். கொலை நடந்தத பிறகு ஆணையத் தலைவர்களை கூப்பிட்டு விசாரணை செய்வதும் தேவையில்லாமல் காலத்தை கடத்தி கொண்டு போவதும் அது நியாயமில்லை. இந்த கொலை மிகப்பெரிய கொடூர கொலை. இந்த கொலையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இந்த கொலை இனிமேல் நடக்கக்கூடாது என்பதை நான் உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் கலப்பு திருமணத்தை அரசு ஊக்கப்படுத்த வேண்டும். ஜாதி விட்டு ஜாதி திருமணம் செய்வோரை அரசாங்கம் பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும். குறிப்பாக ஒரு ஜாதியை சேர்ந்த ஒருவன் எனக்கு ஜாதி வேண்டாம், மதம் வேண்டாம், நான் மனிதனாக வாழ்கிறேன் என்று சொன்னால் அவனுக்கு சட்டப்படியான பாதுகாப்பும் சலுகைகளும் அரசாங்கம்தான் வழங்க வேண்டும். எதுவுமே நான் செய்ய மாட்டேன், எங்கே வேணுமாலும் எந்த கொலைகளும் நடக்கட்டும் என்று அரசியல் கட்சிகள் இருந்துவிடக்கூடாது. அங்கே இருக்கின்ற அரசியல் கட்சிகள் இதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். இந்த கொலையை இனிமேல் இது மாதிரி கொலை நடக்காமல் இருப்பதற்கு அங்கே இருக்கின்ற அரசியல் கட்சிகள் அனைத்தும் பாடுபட வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இதை பற்றி நீங்கள் மக்களிடம் கொண்டு சொல்வீர்களா? நிச்சயமாக கொண்டு செல்வேன். இதுதான் என்னுடைய வேலையே. கிட்னி இருக்குல்ல, அந்த சிறுநீரக திருட்டு, அதை பற்றி உங்களோட கருத்து என்னங்க? என்ன போங்க, இந்த ஏழை மக்களை ஏமாத்துறதுக்கு எத்தனை வழிதானும் ஒரு வழி இல்லையா? கிட்னி அது எவ்வளோ பெரிய முக்கியமான உறுப்பு. அந்த உறுப்பை திருடி 5000 ரூபாய் கொடுத்து ஏமாற்றி வாங்கி பல கோடி சம்பாதித்திருக்கிறார்கள். இதை யார் செய்தார்கள் என்று கேட்டால் தமிழகத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைகள் செய்திருக்கிறது. கோவையில் இருக்கிற ஒரு மருத்துவமனை, ஒரு பிரபலமான தனியார் மருத்துவமனை இதை செய்திருக்கிறது. அடுத்தது சென்னையில் இருக்கிற ஒரு பிரபல தனியார் மருத்துவமனை இதை செய்திருக்கிறது. திருச்சியில் இருக்கிற ஒரு தனியார் மருத்துவமனை இந்த திருட்டு வேலையை செய்திருக்கிறது. அப்புறம் இன்னும் ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான மருத்துவக் கல்லூரி முதல்வர், மருத்துவக் கல்லூரியின் உரிமையாளர், அவர் இந்த கொலையை, இந்த திருட்டை செய்திருக்கிறார் என்றெல்லாம் செய்தி வருகிறது. எனக்கு அதில் மேற்கொண்டு என்ன விவரம் என்று தெரியாது. எப்படியோ திருட்டு நடந்து விட்டது. மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்? அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் தர வேண்டும். கிட்னியை யார் இழந்தார்களோ அவர்களை கணக்கெடுப்பு நடத்தி ஒரு குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் வீதம் அரசு நஷ்டஈடு வழங்க வேண்டும். அப்படி வழங்கினால் அது மத நல்லிணக்கமாகும். இல்லாவிட்டால் மனித படுகொலை என்றே நான் கருதுவேன். அப்படிங்களா? ஆமாம். சரி, இந்த பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்கல்ல? ஆமாம். அதை பற்றி உங்க இது ஏங்க, அப்புறம் ஆண்கள் இந்த நாட்டில் உயிர் வாழ வேண்டாமா? பெண்கள் தான் உயிர் வாழணுமா? ஆணும் பெண்ணும் சமம்னு தானே சட்டம் சொல்லுது. பெண்களுக்கு மட்டும் நீ 1000 கொடுத்தீங்கன்னா ஆண்களுக்கு என்ன கொடுப்ப? அது உரிமை தொகைன்னு சொல்கிறேன். அப்போ ஆண்களெல்லாம் இந்த நாட்டில் அடிமைகளாக வாழணுமா? ஒன்றுமே இல்லாமல் வாழணுமா? இன்னும் ஒன்று நான் கேட்குறேன், கொடி தூக்குறது யார்? ஒரு கட்சிக்கு கொடி தூக்குறது பெண்களாவது தூக்குறாங்க? கோஷம் போடுறது யார்? பெண்களாக கோஷம் போடுறாங்க? கிடையாது. நீங்கள் ரோட் ஷோ நடத்துகிறீங்க. இந்த ரோட் ஷோவுக்கு பின்னாடியே உங்களுக்கு பாதுகாப்பாக வர்றாங்களா? அது யார்? பெண்களாக வர்றாங்க? ஆண்கள் தான் வர்றாங்க. ஆனால் ஆண்களுக்கு 5 பைசா கொடுக்க மாட்டீங்க. ஓட்டு மட்டும் ஆண்கள்கிட்டேருந்து வேணுங்கிறீங்க. இது எப்படி நியாயமாக இருக்கும்? நான் சொல்கிறேன், ஆண்களுக்கும் உரிமை தொகை கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் எனக்கு தேவையில்லை. எனக்கு 1 பைசா கூட அரசாங்கத்தின் பணம் தேவையில்லை. ஆனால் ஏழை மக்களுக்கு, விளிம்பு நிலையில் வாழ்கின்ற மக்களுக்கு அரசாங்கம் ஆண்களுக்கு உதவி செய்ய வேண்டும்.
அது மட்டுமல்லாமல் வயதான ஆட்கள், வயதானவர்கள் ஈரோடு முத்தம்பாளையம் ஹவுசிங் எரிட்டியிலிருந்து ஒரு கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனோம்னா பஸ் போக்குவரத்து இல்லை. இதுக்கு என்ன செய்யணும்? ஒரு கால் டாக்ஸியை ஏற்படுத்தி அந்த கால் டாக்ஸியை இந்த வயதான முதியோர்களுக்கு கொடுக்கணும். அந்த சேவை இல்லையே, ஒன்றுமே கிடையாது. பெண்களுக்கு இலவச பஸ்ஸுன்னு விடுறீங்க, நல்ல காரியம்தான். ஏன் ஆண்களுக்கு இலவச பஸ் விடலை? ஆண்கள் 40 வயசானா உழைக்கும் சக்தியை இழந்துடுறாங்க. அப்போ ஆண்கள் செத்தா பரவாயில்ல, பெண்கள் மட்டும் வாழ்ந்தா போதும்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்கள். அவங்க ஓட்டு போடுவாங்க. பெண்கள் ஓட்டு மட்டும் வாங்கி நீங்கள் எய்ய முடியுமா? சரி, ஆண்கள் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டா பெண்கள் மீறி ஓட்டு போடுவாங்களா? இதையெல்லாம் ஏன் அரசாங்கம் நினைக்கவில்லை? அரசாங்கம் ஒரு தலைப்பட்சமாக போகுது. ஒரு 2 வீலர் இருக்குதுன்னா 2 வீலும் ஓடுனா தான் அந்த வாகனம் ஒழுங்காக ஓடும். ஒரு வாகனத்தில் நான் வாகனத்தை ஒரு சக்கரத்தில் நான் வாகனத்தை ஓட்டுவேன் என்று சொன்னால் அது எப்படி? சர்க்கஸில் ஓட்டலாம், நிஜ வாழ்க்கையில் ஓட்ட முடியுமா? நான் சொல்கிறேன், ஆண்களுக்கும் உரிமை தொகை கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும், ஆண்களுக்கும் இலவச பேருந்து விடப்பட வேண்டும். அப்படி விட்டால்தான் இந்த நாட்டிலே சமநீதியை நாம் உருவாக்க முடியும். இப்படிக்கு டிஜேபி பாஸ்கர், லா பர்சன், சோஷியல் ரீஃபார்மர், அச்சீவர் இன் தமிழ்நாடு.